தமிழ் திரையுலகின் மூத்த இயக்குநரும் ஒளிப்பதிவாளருமான பாலு மகேந்திராவின் இறுதி சடங்கு இன்று நடைபெறுகிறது. 74 வயதான அவர் உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்தார். மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாலு மகேந்திரா சிகிச்சை பலனின்றி காலமானார். அவரது உடல் சாலிகிராமத்தில் உள்ள அவரது சினிமா பட்டறையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பாலு மகேந்திராவின் உடலுக்கு ஏராளமான திரைத்துறையினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அவரது இறுதி சடங்கு இன்று நடைபெறுகிறது. கடந்த 1974ஆம் ஆண்டு நெல்லு என்ற மலையாள படத்தின் ஒளிப்பதிவு கலைஞராக திரையுலகத்திற்கு அறிமுகமானார் பாலு மகேந்திரா. அதன் பிறகு கோகிலா என்ற கன்னட திரைப்படத்தில் இயக்குநராக அறிமுகமானார். தமிழில் அழியாத கோலங்கள், மூன்றாம் பிறை, வீடு, மறுபடியும், சதிலீலாவதி உள்ளிட்ட பல படங்களை இயக்கியுள்ளார். பாலு மகேந்திரா கடைசியாக ஒளிப்பதிவு செய்த இயக்கிய திரைப்படம் சமீபத்தில் வெளிவந்த தலைமுறைகள் ஆகும். இது எனக்கு திகைப்பாக இல்லை. இது எல்லா மனிதருக்கும் நிகழக்கூடிய ஒன்றுதான். வருத்தமாக உள்ளது என்னவென்றால், இன்னும் நிறைய படங்கள் செய்யாமல் போய்விட்ட ஒரு விஷயம்தான். மற்றபடி செய்தவரை என்றென்றும் தமிழ் சினிமா உலகம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது. கடந்த 35 ஆண்டு காலமாக தமிழ் துறையில் ஒரு மிகச்சிறந்த கலைஞனாக ஒரு தமிழ் கலை பொக்கிஷப்பட்டி இழந்த ஒரு சுமை தமிழ் திரையுலகத்திற்கு இருக்கிறது. இஸ் an asset of India. கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள், துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள் என்று ஒரு பாட்டு. அந்த பாடலை கேட்கிற பொழுதெல்லாம் பாலு மகேந்திராவின் கலைத்திறமை என் கண்ணுக்கு வரும். இனிமேல் அந்த பாடலை பார்க்கிற போதெல்லாம் அவருடைய நினைவுகள் மட்டுமே எனக்கு மேலோங்கி நிற்கும். பாலா இன்னைக்கு இருக்கிற வெற்றிமாறன், சீனு ராமசாமி போன்ற படைப்பாளிகளை தந்திருக்கிற பிதாமகன். அவர் நம்மை விட்டு பிரிந்திருப்பது மிகப்பெரிய வேதனையும் வருத்தத்தையும் தருகிறது. தமிழ் திரையுலகிற்கு ஒரு ஈடுகட்ட முடியாத இழப்பு எங்கள் அப்பா பாலு மகேந்திராவுடைய மறைவு. இந்திய திரையுலகில் சிறந்ததாக போற்றப்பட்ட பல திரைப்படங்களை உருவாக்கியவர் பாலு மகேந்திரா. அண்மையில் தலைமுறைகள் என்ற படத்தை இயக்கி முதன்முறையாக நடித்தும் இருந்தார். அவருடைய திரையுலக வாழ்க்கையை இப்பொழுது திரும்பி பார்க்கலாம். கேமரா கவிஞர் என திரைப்படத்துறையினரால் வர்ணிக்கப்படும் பாலு மகேந்திரா கடந்த 1939ஆம் ஆண்டு மே 20ஆம் தேதி இலங்கையில் உள்ள மட்டக்களப்பு அருகே அமிர்தகழி என்ற சிற்றூரில் பிறந்தவர். பூனா திரைப்படக் கல்லூரியில் ஒளிப்பதிவு கலை பயின்ற பாலு மகேந்திரா 1971இல் தங்கப்பதக்கம் வென்றார். அவரது பட்டயப்படிப்பு திரைப்படத்தை பார்த்த பிரபல இயக்குனர் ராமு காரியத் நெல்லு என்ற படத்தில் ஒளிப்பதிவு செய்ய வாய்ப்பளித்தார். முதல் படத்திலேயே சிறந்த ஒளிப்பதிவுக்கான கேரள மாநில அரசின் விருதை அவர் பெற்றார். கோகிலா என்ற கன்னட படத்தின் மூலம் திரையுலகில் இயக்குநராக அறிமுகமான பாலு மகேந்திரா இயற்கை ஒளியை அதிக அளவில் பயன்படுத்தி ஒளிப்பதிவில் புதிய பாதையில் பயணித்தார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி ஆகிய 5 மொழிகளில் மொத்தம் 26 படங்களை இயக்கியுள்ளார். பாலு மகேந்திரா தமிழில் ஒளிப்பதிவு செய்த முதல் திரைப்படம் முள்ளும் மலரும். தமிழில் அவர் இயக்கிய முதல் படம் அழியாத கோலங்கள். என்னடே, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஊருக்கு வந்துட்டு போக கூடாதோ? ஊருக்கு தான் வர்றதில்ல. வருஷத்துக்கு ஒரு லெட்டராவது எழுதக்கூடாதோ? இப்போ ஏன் இந்த லெட்டர் எழுதுறேன்னா, இந்து டீச்சர்ல இந்து டீச்சர், நம்ம இந்து டீச்சர்டா. அவங்க முந்த நாள் காலமாயிட்டாங்க தெரியுமா? இது தவிர மூன்றாம் பிறை, இரட்டைவால் குருவி, வீடு, வண்ண வண்ண பூக்கள், மறுபடியும், சதிலீலாவதி, ராமன் அப்துல்லா, அது ஒரு கனாக்காலம் போன்றவை பாலு மகேந்திரா இயக்கத்தில் வெளியான படங்களாகும். சமீபத்தில் வெளியான தலைமுறைகள் அவர் இயக்கிய கடைசி திரைப்படமாகும். திரையுலகில் 7 ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் பாலு மகேந்திராவின் கைவண்ணத்தில் வெளியான இந்த படத்தை அவரே ஒளிப்பதிவு செய்து இயக்கி நடித்தார். அவர் நடித்த ஒரே திரைப்படம் தலைமுறைகள்தான். பாலு மகேந்திராவின் இயக்கத்தில் வெளிவந்த வீடு, வண்ண வண்ண பூக்கள் ஆகியவை சிறந்த மாநில மொழி திரைப்படத்திற்கான தேசிய விருதினை பெற்றவை. ஒளிப்பதிவிற்காக 2 முறை தேசிய விருதை வென்றுள்ளார். ஜூலி கணபதி சிறந்த படத்தொகுப்புக்கான சாந்தாராம் விருதை பெற்றது.
திரையுலகில் அவரது நெருங்கிய தோழர் இசையமைப்பாளர் இளையராஜா. பாலுமகேந்திராவின் முதல் தமிழ் படமான அழியாத கோலங்கள் படத்தை தவிர பிற படங்கள் அனைத்திற்கும் இசையமைத்தது இளையராஜாதான். 45 ஆண்டு கால திரையுலக பயணத்தில் காலத்தால் அழியாத படைப்புகளை தந்த பாலுமகேந்திரா பாலா, வெற்றிமாறன், சீனு ராமசாமி, ராம் போன்ற இயக்குநர்களை பயிற்றுவித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காலத்தை வென்ற பல ஒளி ஓவியங்களை தந்த பாலுமகேந்திரா என்ற தூரிகை இன்று முறிந்து போனது.